அன்பார்ந்த பிஎட் மாணவர்களுக்கு கோவிந்தராஜின் வணக்கங்கள். தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் பிஎட் செகண்ட் இயர் படிக்கிற மாணவர்கள் தேர்ட் செமஸ்டரில் ஸ்கூல் இன்டர்ன்ஷிப்பு போகும்பொழுது பல்வேறு ரெக்கார்டுகளை நீங்கள் எழுதி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பல்வேறு ரெக்கார்டில் நம்ம சைக்காலஜி ப்ராக்டிக்கல் ரெக்கார்டு ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டெஸ்ட் அண்டு மெஷர்மெண்ட் ரெக்கார்ட். இதுக்கு மொத்தம் 20 மதிப்பெண்கள். இதில் லெவல் 1 லெவல் 2ன்னு 2 ரெக்கார்டை நம்ம முடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் ரெக்கார்டில் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய லேர்னிங் அவுட்கம், அதாவது ஸ்கூல் இன்டர்ன்ஷிப்பு போகும்பொழுது மாணவர்களை பிஎட் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களுக்கு தேர்வை வைத்து அந்த தேர்வின் மூலமாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங் அவுட்கம் எப்படி இருக்குன்றதை சப்மிட் பண்ணுறது தான் இந்த ரெக்கார்டு. இதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் வரணும் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் லெவல் 1 லெவல் 2 ஆஃப் பெடகாஜிக் சப்ஜெக்ட். அதாவது பிஎட் ஸ்டூடெண்ட்ஸு எந்த பெடகாஜிக் சப்ஜெக்ட் வச்சுருக்காங்களோ அந்த பெடகாஜிக் சப்ஜெக்டில் ஒரு அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டை அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியான மீன், மீடியன், மோடு, மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷனில் ரேஞ்ச், குவார்டைல் டிவியேஷன், மீன் டிவியேஷன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷனில் ஸ்பேர்மேன்ஸ் ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட், கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டாவில் ஹிஸ்டோகிராம், பார் டயக்ராம், ஃப்ரீக்வன்சி கர்வ், ஃப்ரீக்வன்சி பாலிகான் மற்றும் ஓகிவ் கர்வ், இது எல்லாத்தையும் ஒன்றிணைத்து தொகுத்து கூறக்கூடிய இந்த ரெக்கார்டுக்கு டெஸ்ட் அண்டு மெஷர்மெண்ட் ரெக்கார்டு. இது லெவல் 1க்கு தனியாக அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணணும், லெவல் 2க்கு தனியாக கண்டக்ட் பண்ணணும். இப்போது இந்த ரெக்கார்டு எப்படி எழுதலான்றதை நம்ம பார்க்கலாம். இந்த ரெக்கார்டுக்கு வரும்பொழுது 3 பகுதியாக பிரிச்சுக்கலாம். ஒன்று இன்ட்ரோடக்ஷன் பார்ட், அதாவது தியரிட்டிக்கல் பார்ட்டை நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் கொடுத்துடலாம். இரண்டாவது அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரட்டேஷன் பார்ட். அந்த அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரட்டேஷன் பார்ட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டு எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் அந்த கொஷின் பேப்பர் வச்சதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் பெற்ற மதிப்பெண்கள், அதாவது ஸ்கோரிங், அப்புறம் ஸ்கோரிங்கை வைத்துக்கொண்டு என்ன இன்டர்பிரட்டேஷன் நம்ம செஞ்சோம் அப்படின்றத இந்த மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன், இது எல்லாத்தையும் நம்ம போட்டு பண்ண போகிறோம். இது செகண்ட் பார்ட்டில் வரும். தேர்ட் பார்ட் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் கிராஃப் மூலமாக நம்மளுடைய டேட்டாவை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். அதில் ஹிஸ்டோகிராம், பார் டயக்ராம், ஃப்ரீக்வன்சி கர்வ், ஃப்ரீக்வன்சி பாலிகன், ஓகிவ் கர்வ்னு கொடுத்துருக்காங்க. இதை பற்றி தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு பார்ட்டான இன்ட்ரோடக்ஷன் பார்ட் அல்லது தியரட்டிக்கல் பார்ட்டை நம்ம ஒவ்வொரு சப்ஹெட்டிங்காக நம்ம பார்க்கலாம். இது காலேஜில் ஒவ்வொரு சப்ஹெட்டிங் அவங்க கொடுத்துருப்பாங்க. பொதுவாக இருக்கக்கூடிய சப்ஹெட்டிங்ஸை நம்ம இங்கே பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷன் பார்ட் அல்லது தியரட்டிக்கல் பார்ட்டில் ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன். இந்த இன்ட்ரோடக்ஷனில் டெஸ்ட்னா என்ன, மெஷர்மெண்ட்னா என்ன, இந்த டெஸ்ட் அண்டு மெஷர்மெண்ட்டு நம்ம எதுக்காக செய்கிறோம், இந்த டெஸ்ட்டு வைக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங் அவுட்கம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், இந்த டெஸ்ட்டை நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், இந்த டெஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்னென்ன செஞ்சோம் அப்படின்றத ஒரு ஓவரால் வியூ கொடுக்கறது தான் இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டு. அதுக்கப்புறம் டூல்ஸ் ஆஃப் மெஷரிங் த அச்சீவ்மெண்ட்டில் என்ன டூல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அச்சீவ்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு. இது பெரும்பாலும் டீச்சர் மேட் டெஸ்ட்டு தான் இருக்கும். இதுலேயே வெர்பல் டெஸ்ட்னா என்ன, அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்னா என்ன, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அங்கே சொல்லலாம். இதுலேயே குவாலிட்டேட்டிவாக கண்டுபிடிக்க போகிறோமா, குவான்டிடேட்டிவாக கண்டுபிடிக்க போகிறோமா, எந்த டூல் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற விஷயமும், இதில் வேலிடிட்டி, ரிலையபிலிட்டி விஷயங்களும் நீங்கள் இதில் சொல்லணும். இதுதான் டூல்ஸ் ஆஃப் மெஷரிங் த அச்சீவ்மெண்ட். அடுத்தது மெஷர்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லணும். இந்த மெஷர்மெண்ட்னால் பல்வேறு வகையில் நம்மளுக்கு யூஸ் ஆகியிருந்தாலும் இங்கே நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட அவுட்கம் தான் நம்ம தெரிந்து கொள்வதற்கு இந்த மெஷர்மெண்ட் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. பல்வேறு வகையாக நம்ம அதை மெஷர் பண்ண போகிறோன்ற விஷயத்தை இங்கே சொல்லணும். நெக்ஸ்ட்டு அசஸ்மெண்ட். இந்த அசஸ்மெண்ட்னா என்ன, இந்த அசஸ்மெண்ட்டை பல்வேறு வகையில் நம்ம கொடுக்கலாம். இந்த அசஸ்மெண்ட் மூலமாக இங்கே மாணவர்களுடைய
கற்றலை நம்ம தெரிந்து கொள்வதற்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்ற விஷயத்தை இங்கே நம்ம சொல்லி ஆகணும். அப்புறம் அச்சீவ்மெண்ட்னா என்ன, அதாவது அடைவுனா என்ன அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கணும். அடுத்தது அச்சீவ்மெண்ட். இந்த அச்சீவ்மெண்ட் அப்படின்றது ஸ்டூடெண்ட் டீச்சர், அதாவது பிஎட் படிக்கக்கூடிய மாணவர்கள் பள்ளிக்கு நீங்கள் செல்லும் பொழுது அங்கே மாணவர்களுடைய கற்றல் அடைவு எப்படி இருக்குது அப்படின்றத ஏற்கனவே வைத்த டெஸ்டின் மூலமாகவோ அல்லது நீங்களே ஒரு டெஸ்ட்டு வைத்து அதில் பெற்ற மதிப்பெண்கள் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்கூல் இன்டர்ன்ஷிப்பில் இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் நடத்தியதுக்கு அப்புறம் மாணவர்களுடைய அடைவை தெரிந்து கொள்வதற்கு பள்ளி முடிகிற அந்த ஸ்கூல் இன்டர்ன்ஷிப்பு முடிக்கிறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு டெஸ்ட்டு வச்சு அந்த டெஸ்ட்டு மூலமாக ஏற்கனவே வைத்த டெஸ்ட்டிலிருந்து இப்பொழுது மாணவர்களுடைய முன்னேற்றத்தை தெரிந்து கொள்வதற்காக வைக்கப்படுகின்ற டெஸ்ட்டு வந்து அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டு. இந்த அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டு எவ்வளோ அச்சீவ்மெண்ட்டு நடந்திருக்கு அப்படின்றத தான் இங்கே நம்ம சொல்ல போகிறோம். இதுதான் வந்து அச்சீவ்மெண்ட்டு. இதுக்கு வைக்கக்கூடிய டெஸ்ட்டுக்கு பேர் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டு. இந்த அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டுன்றது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரீ டெஸ்ட்டு, நடுவில் டீச்சிங், அடுத்தது போஸ்ட் டெஸ்ட்டு. போஸ்ட் டெஸ்ட்டுக்கு பேர் தான் வந்து அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டு. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டு கொடுக்கலாம். அடுத்தது வந்து டைப்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டு. அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் வந்து 2 வகையாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து டீச்சர் மேட் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டு, இன்னொன்று ஸ்டாண்டர்டைஸ்டு அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டு. ஸ்டாண்டர்டைஸ்டு அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டுன்றது காமனாக எல்லா பள்ளிகளுக்கும் கொடுக்கக்கூடிய டெஸ்ட்டு. இது வந்து காமனாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இது கொடுப்பாங்க. டீச்சர் மேட் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்னால் டீச்சர் வந்து இந்த அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டை அவங்களே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஸ்கூலில் ஒவ்வொரு கிளாஸ் ரூமுக்கும் ஆசிரியரே வந்து என்னென்னா அடைவு தேர்வுக்கான கொஷின் பேப்பரை ரெடி பண்ணி கொடுக்கறது. இந்த டீச்சர் மேட் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் வந்து 2 வகையாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து ஓரல் டெஸ்ட், இன்னொன்று ரிட்டன் டெஸ்ட்டு. ஓரல் டெஸ்ட் அப்படின்றது கிளாஸ்லேயே வைக்கலாம், அப்படி இல்லைனா கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டக்ட் பண்ணலாம். ரிட்டன் டெஸ்ட் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள்ளே இவ்வளோ மதிப்பெண்கள்ன்ற மாதிரி வைத்து அதுக்கேற்ற மாதிரி கொஷின் பேப்பரை தயார் செய்தல் ரிட்டன் டெஸ்ட்டு. இந்த ரிட்டன் டெஸ்ட்டு வந்து 3 வகையாக பிரிச்சுக்கலாம். எஸ்ஏ டைப், ஷார்ட் ஆன்சர் டைப், அப்ஜெக்டிவ் டைப். இந்த எஸ்ஏ டைப்புன்றது பேராகிராஃப் வடிவில் நம்ம வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அதனால் கொடுக்கக்கூடிய கொஷினுக்கு வந்து ஆன்சர் வந்து பேராகிராஃப் டைப்லேயோ அல்லது ஷார்ட் பேராகிராஃப் அப்படின்ற மாதிரி இருந்தால், ஒரு 2-3 ஷார்ட் பேராகிராஃபு எல்லாமே எழுதுகிற மாதிரி இருந்தால் அது வந்து எஸ்ஏ டைப். செகண்ட் வந்து ஷார்ட் ஆன்சர் டைப். இந்த ஷார்ட் ஆன்சர் டைப்புன்றது ஒரு ஷார்ட் பேராகிராஃபு வந்து எழுதுகிற மாதிரியோ அல்லது 2 அல்லது மேக்ஸிமம் 3 லைனுக்குள்ளே முடிக்கிற மாதிரியோ, அப்படி இல்லைனா சின்னதாக ஏதாவது சம்ஸு போடுற மாதிரியோ இருந்ததுன்னா ஷார்ட் ஆன்சர் டைப்பு. அடுத்தது அப்ஜெக்டிவ் டைப். இந்த அப்ஜெக்டிவ் டைப்புன்றது கொள்குறி வகைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஷார்ட் ஆன்சர், அதாவது ஒரு வேர்டோ அல்லது ஒரு சென்டென்ஸ்லேயோ நீங்கள் எழுதக்கூடியது இந்த அப்ஜெக்டிவ் டைப்பு. இதில் வந்து 4 கேட்டகரியாக நம்ம பிரிச்சுக்கலாம். மல்டிபிள் சாய்ஸ், மேட்சிங், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஃபில் இன் த பிளாங்க்ஸ்னு 4 வகையாக பிரிச்சுக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்சர் அதிலே கொடுத்துருக்கிற மாதிரி 4 ஆன்சர் கொடுத்து அந்த 4 ஆன்சர்லேருந்து ஏதாவது ஒரு ஆன்சரை தேர்ந்தெடுத்து எழுதுறது மல்டிபிள் சாய்ஸ். மேட்சிங்கிறது இடது பக்கமாக கொஷினை கேட்டு வலது பக்கமாக ஆன்சர் கொடுத்துட்டு இந்த கொஷினுக்கு ஏற்ற ஆன்சர் எதுன்றது அதுக்குள்ளேயே கண்டுபிடிக்கிறது மேட்சிங். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரியா தவறா அப்படின்றத தேர்ந்தெடுக்க சொல்வது. 4வது ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ்ன்றது ஒரு கொஷினுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்சரை அவங்களே வந்து ஃபில் பண்ணுறது இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டில் நம்ம சொல்கிறோம். அடுத்தது வந்து இதிலேயே வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட்னா என்ன, அடுத்தது ஓரல் டெஸ்ட்னா என்ன, ரிட்டன் டெஸ்ட்னா என்ன, எஸ்ஏ டைப் டெஸ்ட்னா என்ன, ஷார்ட் ஆன்சர் டெஸ்ட்னா என்ன, அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட்னா என்னன்றத சின்னதாக ஒரு பேராகிராஃப்குள்ளே நீங்கள் அதை வந்து ஷார்ட் நோட்ஸ் கொடுத்துடுங்க. அதே மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குட் டெஸ்ட், அதாவது ஒரு சிறந்த தேர்வுக்கான குறிக்கோள்கள் என்னென்ன மாதிரி இருக்கணும் அப்படின்றது அதில் வந்து அப்ஜெக்டிவிட்டி, வேலிடிட்டி, ரிலையபிலிட்டி, ஸ்கோரபிலிட்டி, காம்ப்ரஹென்சிவ் அப்படின்ற சப் டாப்பிக்கில் அதை பற்றின ஒரு ஷார்ட் நோட்ஸை நீங்கள் இது எழுதி முடிச்சிடுங்க. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டை பொறுத்தவரை என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்னா அப்ஜெக்டிவ்ஸ்க்கான வெயிட்டேஜு, அடுத்தது
வெயிட்டேஜ் டு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கொஷினுக்கு அதே மாதிரி ப்ளூ பிரிண்ட்டை நீங்கள் வந்து கொடுக்கணும். இது எல்லாமே சேர்ந்தது ஃபஸ்ட்டு பார்ட், அதாவது இன்ட்ரொடக்ஷன் அல்லது தியரட்டிக்கல் பார்ட். அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் பார்ட்டை அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாம்.